வெல்கம் பேக் டு KeerthiSowmi's கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரைடு மஷ்ரூம் தான் செய்ய போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஃப்ரைடு மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 3 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. KeerthiSowmi's கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடு மஷ்ரூம் செய்யறதுக்கு மஷ்ரூமை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைடு மஷ்ரூம் செய்யறதுக்கு மஷ்ரூம் நல்லா ஸ்லைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெம்பை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் அரிசி மாவு சேர்த்து செஞ்சோன்னா ஃப்ரைடு மஷ்ரூம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவுக்கு மாதிரியே கலந்துக்கலாம். கொஞ்சம் மாவு திக்காக இருக்கிற மாதிரி கலந்துக்கலாம். அப்போ தான் மஷ்ரூம் எல்லாம் நல்லா கோட் ஆகும். இந்தளவுக்கு கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது மேலே கோட் பண்ணுறதுக்கு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். இந்த ரவை சேர்த்தோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, சவுக்கு சவுக்குன்னு போயிடும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேட்ச் பொரிக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் கோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா மாவில் ஊறி போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேட்சுக்கு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். கம்மியாக எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும். அதனால தான். இப்போது இதே மாதிரி ஒரு பேட்ச் மஷ்ரூம் போட்டதுக்கப்புறமா இதை ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். உடனே கரண்டி வச்சோன்னா மேலே இருக்கிற மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். மஷ்ரூமில் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரை பண்ணும்போது நல்லா சவுண்டு வரும். எண்ணெயும் கொஞ்சம் வெளியே தெரிக்கும். அதனால சேஃபாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடும். இப்போ அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைடு மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KeerthiSowmi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.